ஆபிரகாம் சார், இப்போ தேர்தல் அரசியல் கணக்கு அப்படின்னு வரும்போது பத்மநாபன் சார் சொல்றாரு என்னன்னா, இப்போ கூட்டணி அப்படிங்கிற அமையாத பட்சத்தில் அவர் தனித்து போட்டிக்கிட்டாருன்னா 3ஆம் இடம் ஒரு கணிசமான வாக்கு வங்கி அப்படிங்கிறது வாங்குவார், மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த போட்டி அப்படின்னு வரும்போது அது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் அரசியல் கணக்கா தேர்தல் கணக்கா வரும்போது? ஏன்னா இவரு நான் மாற்று கிடையாது முதன்மை அப்படிங்கிறாரு. இல்ல அது முதன்மை சக்தி அவர் சொல்ல வேண்டியதுதான் சார். அவர் முதன்மை சக்தி சொல்லிக்கலாம், அவர் முதல்வர்னு சொல்லிக்கலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம், அதுல மாற்று சிக்கல் எதுவும் கிடையாது. ஆனா இங்க என்ன ஒரே விஷயம்னா, நிச்சயமாக இதுவரைக்கும் நீங்க அரசியல் களத்தை கவனித்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இதுவரை பேசிய எதிலும் உறுதியாக நிரந்தரமாக பேசுற விஷயத்தை அவரே நிக்கல, மாத்திக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாத்திக்கிட்டே இருக்காரு. இன்னும் மக்களோட அவர் கலக்கவே இல்லை. மக்களுடைய பிரச்சனை குறித்து அவருக்கு எதுவுமே தெரியாது. அவரை சுத்தி இருக்கிற எல்லாரும் அரசியல் வல்லுநர்கள் சொல்லிக்கிறவங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அரசியல் வல்லுநர்கள் அவங்களே சொல்லிக்கிறாங்க. அவர் கூட இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி மாற்றம் முன்னேற்றம்னு ஒருத்தரை கூப்பிட்டு தெருவுல நிறுத்திட்டு இறங்கி போயிட்டாரு. அவர் இப்ப அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை தனியா போயிட்டு இருக்கு ஒரு ட்ராக். அவரை சுத்தி இருக்கிற வேற நபர்கள் எல்லாருமே மக்கள் கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, அதை என்ன சரி செய்வதற்கான இதெல்லாம் வழிமுறைகள், இதெல்லாம் நான் மாற்றுவேன், இதெல்லாம் மாற்று சக்தியாக வருவதற்கான என்னுடைய அஜெண்டாக்கள், இதெல்லாம் என்னுடைய தீர்மானங்கள், மக்களுக்கான நலப்பணிகள்னு சொல்வதற்கு அவங்க சொன்ன கொள்கையிலேயோ கோட்பாடுலையோ ஒண்ணுமே கிடையாது. அது எதுவுமே இல்லாம நீங்க மக்கள்கிட்ட என்னன்னு சொல்லி போட்டுருப்பீங்க. ரசிகர்கள் எப்போது தொண்டர்களாக மாறுவார்கள்? நான் எல்லா டிபேட்லயும் கேட்கிற ஒரு விஷயம் அதான் சார். ரசிகர்கள் என்னைக்குமே தொண்டர்களா மாறினா மட்டும்தான் உங்களுக்கான அரசியல் வாழ்க்கையே இருக்கும். இப்ப சீமான் அவர்கள் குறித்து பேசுறாங்க இல்லையா, நான் சிம்பிளா சொல்றேன், எனக்கு சீமான் அவர்களோட நல்ல பழக்கம் இருக்கு. ரொம்ப காலம் அவர் திரைத்துறையில் இருக்கும் போதே நானும் பழகிருக்கேன். இப்பவும் எனக்கு நல்ல அறிமுகம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த சீமான் அவர்களுக்கு கிடைக்கிற வாக்கு சதவீதத்தை 10 ஆண்டு காலமாக அவர் பெற்றிருக்கிற வாக்கு சதவீதத்திலிருந்து விஜய் நேரா இறங்கினோடனே நான் மாற்று சக்தி முதன்மை சக்தின்றாரு. நான் இப்ப எழுதி வச்சுங்க, மீண்டும் நாம் சந்திப்போம், மீண்டும் தீர்மானத்துக்குள்ள நிறைய வாக்குக்குள்ள வருவோம். தேர்தலுக்கு பின்னாக சீமானவர்கள் வாங்கின வாக்கை விட மிக மோசமான நிலைமையில் வாக்கு தான் வாங்குவார் விஜய். இதுல எந்த மாற்று சக்தியாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை அவரே சொல்லிட்டார். சகோதரர் நாம் தமிழ் கீழே தான் இருப்பாருன்றீங்க, நாம் தமிழுக்கு கீழே தான் வருவாருன்றீங்க. சொல்றாரு, நாங்க கூட்டணி அமைச்சா நாங்க தான், தனியா நின்னா நாங்க 3ஆவது இடத்துக்கு போயிடுவோம், 4ஆவது இடத்துக்கு போயிடுவோம், 4ஆவது இடமே கிடையாது 3ஆவது இடம்ன்றாரு. இவர்களுக்கே தெரிகிறது, தனியா நின்னா நமக்கு செல்வாக்கு இல்லை, தனியா நின்னா ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அறிந்து நீ யார் என்பதை தெரிந்துதான் ஓட்டு போடுவாங்க சார். நீங்க ஊடக வெளிச்சமோ, நீங்க நட்சத்திர அந்தஸ்தோ நட்சத்திர வெளிச்சமோ இருந்தா ஓட்டு போட மாட்டாங்க. வடிவேலு கூடாத கூட்டமா சார்? ரொம்ப சிம்பிளா சொல்ற கிங்காங் கூடாத கூட்டமா? கூட்டம் எல்லாருக்கும் வரும், ஆனா அதெல்லாம் ஓட்டா மாறுமா? மாறாது. நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப இந்த மாநாட்டுக்கு சொல்லுவாரு அவர், விக்கிரவாண்டியில கூடாத கூட்டமா, அங்க மிகப்பெரிய பயமே ஏற்பட்டுச்சுனாரு. ஆனா அதுக்கப்புறம் மதுரை மாநாட்டை கணக்காடுவாங்க. நீங்க நல்லா பாருங்க, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு விஜய் பனையூர்ல எத்தனை முறை வெளியே பேசினாரு, எத்தனை பிரச்சனைகள் அவர் வெளியில பொது வழியில மக்களுக்கு மக்களாக நின்னாரு, எதை குறித்த ஒரு கவலைப்பட்டாரு? உண்மையே இல்ல சார். இன்னைக்கு எல்லாரும் பேசினாங்க, கட்சி பேதமின்றி கவின் படுகொலை குறித்து பேசினாங்க. அது குறித்து ஒரு அறிக்கை கூட வரல. நீங்க பேசலாம் சார், ஒரு அறிக்கை அனுப்பலாமே, உங்க அறிக்கையில கூட ஒரு வரி சேர்க்கலாமே. ஏன்னா இவர் சாதிக்கு அப்பாற்பட்ட நான் தலைவர்கள் எல்லாம் கொள்கை தலைவரை வச்சிருக்கேன்னு ஒரு பக்கம் அம்பேத்கரை வச்சுப்பாரு, பெரியாரை வச்சுப்பாரு, இப்ப இன்னைக்கு எம்ஜிஆர் கட் அவுட் வச்சுக்கிட்டாரு, அண்ணா வச்சு எல்லாம் வச்சாரு சார். ஆனா அவர்கள் செய்த மக்களுக்கான பணிகள்ல 1% கூட விஜய் செய்யல. அவர் சொன்னார், அவர் 200 கோடி விட்டுட்டு வந்துட்டாரு, சொத்தெல்லாம் பயங்கரமா மக்களுக்காக பண்றாரு. அவருக்கு தெரியாத பேசுறாரு சார். நான் கூடவே இருக்கிறவங்க எனக்கு தெரியும் சார், இவருக்கு எல்லாமே ஸ்பான்சர். இன்னைக்கு நடக்கிற அனைத்துக்கும் யாரோ ஒருத்தர் அவருக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் எழுப்பி இருக்கு. நான் சொந்த காசை விட்டுட்டு வந்துட்டேன்னா இங்க சும்மா அப்புறம் எதுக்கு வரீங்க? என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? அரிசி பருப்பு கொடுத்துட்டா நீங்க மிகப்பெரிய அரசியல் தலைவரா மாறிட முடியுமா? அதுவும் மழை வெள்ளத்துல பாதிப்பட்டவங்க வீட்டுல கூட்டு கொடுக்கறது இருக்குல்ல, இது மாதிரி ஒரு தலைவரை பார்த்ததே கிடையாது சார். களத்துக்கு போகாம களப்பணிக்கு இறங்காம பரந்தூர் விமான நிலையத்தை குறித்து நீங்க செயற்குள்ள கூட்டம் போட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பரந்தூர் பிரச்சனைகளை தீர்ந்துமா மாறிடுமா? அது மட்டும்தான் இங்க பிரச்சனையா? ஒன்றிய அரசாங்கம் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுது, அட்ராசிட்டி பண்ணுது, மாநில அரசு வருவாய் மொத்தத்தை எடுத்துக்கிச்சு சார். நீங்க யார் வேணா ஆட்சிக்கு வரட்டும் சார். 10 ஆண்டு காலம் அதிமுக இருந்தது, எடப்பாடி 4 வருஷம் இருந்தார் முதல்வரா. அவருடைய ஆட்சியை ஏன் மாத்துறாங்க? ஆட்சி வேணா மாத்திட்டாங்க. இப்ப திமுக வந்திருக்கு, நன்மை செய்தால் திமுக தொடரும்.
அவங்க மக்களுக்கு பிடிக்கலன்னா தூக்கி போட்டுருவாங்க. சரி அவ்வளவுதான் சரி, ஓகே விஷயம். ஓகே சார். யாருமே யாருக்காகவும் இல்ல. மக்கள் தேர்தல் நேரத்துல தெளிவான முடிவுகளை கொடுப்பாங்க. சரி நீங்க என்ன பண்றீங்க பாப்பாங்க. ஓகே அவரை விட ஓகே. இவர் மோசமானவரா இருக்காரா இல்ல அவரை விட இவர் பெட்டரா இருக்காரா? ஓகே, விஜயகாந்தை எடுத்தீங்கன்னா நான் விஜயகாந்தோட 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக நெருங்கி பழகியவர். விஜயகாந்தா ஏன் மக்கள் சக்தி வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவர் ஷூட்டிங் இல்லாத நாட்கள் எல்லாம் கிராமமா டிரைவரை கூப்பிட்டு கிளம்பி போற. எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேர் சார் தெரியும்? நான் பழகி இருக்கேன், நேர்ல நெருங்கி பழகி இருக்கேன். அவருக்கு வந்து எல்லா கிராமங்களிலும் அவருக்கு வந்து அந்த ரசிகர் பட்டாளம் இருந்துச்சு. அவர்கள் எல்லாம் தொண்டர்களாக மாறினார்கள். அவர் வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு போய் மக்கள்கிட்ட கேட்டார் சார். யாரும் வந்து நீங்க அரசியல் வல்லுநர்களை வச்சுக்கிட்டே அந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு, இந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்து டேட்டா கொடு, டேட்டா வச்சு அரசியல் நடத்துறவங்க சொல்லல. களத்துல இறங்கி போனாரு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரை சொல்லுது. சரி ஓகே சார், ஓகே ஓகே, பேசுங்க சரி போயிட்டாரு. இல்லனா அரசியல் களமே மாறி போயிடுது. சரி ஓகே ஓகே ஓகே. நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இது மாற்று சக்தியாக விஜயகாந்த் வந்திருப்பாரு. சரி ஓகே. மக்கள் புதியவர்களை வரும்போது எடை போட்டு அவர்கள் தராதரம் பிரித்து இவர் நம்மை ஆள தகுதியானவரா தெரிஞ்சுக்கிட்டு தான் வாக்கு போடுறாங்க. பேசும் சார், பேசும் சார். உடனே வந்துராது. சரி பேசும். அரசியல் களத்துல வர எல்லாரும் அரிதாரம் பூசிட்டு வெளிச்சம் வந்துச்சு, நட்சத்திரம் அந்தச்சு வந்துச்சு, 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்தாரு அவரு. அதெல்லாம் பார்த்தா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. சரி ஓகே ஓகே. நீங்க மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? விஜய் இது வரைக்கும் மக்களுக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்ம சகோதரர் ஏதோ நிறைய விஷயம் பேசுறாரு. விஜய் அதை பண்ணிடுவார், இதை பண்ண ஓராண்டு காலம் காத்து அவரே சொல்றாரு சார். பேசும்போது ஒரு வருஷம் வெயிட் பண்ணறாரு. ஒரு வருஷம் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் தப்பாச்சு. ஒரு வருஷம் இல்ல, தேர்தல் 6 மாசம் இருக்கு. ஏன் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும்? ஏன் நிக்கல? உங்கள் செல்வாக்கு என்ன பின்னாடி இன்னும் எத்தனை படத்தை முடிச்சு வருவீங்க நீங்க? அப்படியே பேசும் சார், பேசும் சார். அதுக்கான பதில் கேட்போம். 4 படத்துக்கு கதை கட்டி வச்சிட்டாரு. அவருக்கு கேட்போம் சார், அதுக்கான பதில் கேட்போம். அதுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம திரைத்துறைக்கு தான் வரணும். இப்பவே கதை கட்டி வச்சுக்கலாம்னு. சரி ஓகே ஓகே. இதுதான் அவருடைய நிலைப்பாடு.